என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகின்றது. உன் எதிர்கால வாழ்க்கை உச்சத்தில் உன்னை கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டுமோ அது இனிமேல் நடக்கப் போகின்றது. ஆம் என் தங்கமே, நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்கின்றாய். மனதில் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய உனக்கு நல்லதே நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த வாக்கினை முழுவதுமாக கேள். உன் தாயானவள் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகின்றேன். நீ தொட்ட எண்ணானது சாதாரண எண் அல்ல. உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத எண். உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. உன் வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள். உன் வீட்டில் உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, உன் வீட்டில் சுபகாரியம் ஒன்றும் நடக்கப் போகின்றது. அதோடு உனக்கு மற்றொரு மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்கப் போகின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கச் செய்ய புதிதாக ஒரு வேலையோ அல்லது நீ பார்க்கும் வேலையில் உனக்கு பதவி உயர்வோ கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய தொழில் சார்ந்த எண்ணங்களோ உனக்கு மேம்பட போகின்றது. சக ஊழியர்கள் உனக்கு ஆதரவாக இருக்கப் போகின்றார்கள். உன்னுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான நேரம் இது. இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரமாகவும் இருக்கப் போகின்றது. இன்றிலிருந்து உனக்கு வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடிதான் வரப்போகின்றது. உன்னுடைய மனம் தெளிவடைய போகின்றது. உனக்கு மனதளவில் நெருக்கடிகள் கொடுத்தவர்கள் எல்லாம் மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் போகின்றார்கள். உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் இனி காணாமல் போக போகின்றது. என் தங்கமே, உறவினர்கள் மத்தியில் உனக்கு உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது. இந்த சமுதாயத்தில் உனக்கான அந்தஸ்தும் அதிகரிக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பதை நீ இனி காணப்போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உடல்நிலை மேலும் முன்னேற்றம் காணப்போகின்றது. நீ எல்லா பிணிகளில் இருந்தும் குணமாக போகின்றாய். உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சூரிய ஒளியில் பட்ட பனித்துளி போல காணாமல் போக போகின்றது. வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து உனக்கு வரக்கூடிய தாமதங்கள், தடைகள் எல்லாமே உடனே நீங்க போகின்றது. உனக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் தானாக வந்து சேரவும் போகின்றது. உன்னுடைய செல்வத்தை நீ சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் இதுவாக உனக்கு அமைய போகின்றது. நீ எங்கு சென்றாலும் உனக்காக தேடி வந்து உதவ அங்கு சிலர் காத்திருப்பார்கள். நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உனக்கு தன்னம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் உனக்கான வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, இன்றிலிருந்து நீ நல்ல விஷயங்களை செய்ய போகின்றாய். உன்னால் சில குடும்பங்கள் வாழப்போகின்றது. சிலருக்கு நீ தெய்வம் போல காட்சியளிக்கப் போகின்றாய். உன்னை யாரும் வெறுக்காமல் உன் மீது பாசம் காட்டப் போகின்றார்கள். என் தங்க பிள்ளையே, உன் மீது அன்பு மலையை இனி அனைவரும் பொழிய துவங்கப் போகின்றார்கள். சொந்த பந்தங்கள் அனைவரும் உன்னை தேடி வரப்போகின்றார்கள். இதற்கு முன் வீணாக உன் மீது பழி போட்டவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு உன் அன்புக்காக வேண்டி உன்னிடத்தில் நிற்கப் போகின்றார்கள். முன்பு நீ தனிமையை உணர்ந்திருக்கலாம். ஆனால் இப்போது உனக்காக இந்த உலகமே காத்திருக்கப் போகின்றது. யாரை நம்பியும் யாரும் இல்லை என்ற நிலை மாறப்போகின்றது. நீ இல்லாமல் அவர்கள் இல்லை என்ற செய்தியை நீ கேட்கப் போகின்றாய். சில நேரங்களில் நீ நிம்மதி இழந்து தவித்திருக்கலாம்.
அந்த நிம்மதி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறது. உன்னை மனமகிழ்ச்சி செய்ய போகின்றது. அது மட்டுமல்ல, உன்னால் பலரும் வாழ்க்கையை புதிதாக அனுபவிக்க போகின்றார்கள். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போக போகின்றது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாட்கள்தான். ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதாவது ஒன்றை செய்ய காத்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நல்லதையே நீ செய்ய போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, உன்னால் உதவி பெற்றவர்கள் எல்லோரும் உன் மீது நன்றி உணர்வை காட்டப் போகின்றார்கள். நன்றி மறந்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து உன் வாசல் தேடி வரப்போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, நீ வேலை செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த நெருக்கடிகள் குறையப் போகின்றது. செய்யும் வேலையில் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது. இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டுதல் செய்த அத்தனையும் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறப் போகின்றது. உனக்கு அனைத்தும் உன் வாழ்வில் கைகூடி வரப்போகின்றது. என் முன்னால் வந்து அமைதியாக உட்கார்ந்து, என் முன்னால் வந்து அமர்ந்து அமைதியாக உன் தாயானவள் நான் கூறும் வார்த்தைகளை நன்றாக கேள். கவனமாக கேட்டால் நீ கேட்டதை எல்லாம் உன் தாயானவள் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன். உன் மீது உள்ள சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கவனம் செலுத்து. முன்னேறப் போகின்றாய். இனி உனக்கு எந்த ஒரு சங்கடமும் வராது. உனக்கு வந்த பொருளாதார பிரச்சனைகள், மன வருத்தங்கள் அனைத்தும் இன்று முதல் காணாமல் போக போகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நீ கேட்டது மட்டுமே உனக்கு நடக்கப் போகின்றது. என் குழந்தை, சில சமயங்களில் நான் கேட்டது மட்டும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்த நிலை மாறி நீ அனுபவித்த கஷ்டங்களில் இருந்து உனக்கு நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகின்றது. இதுவரை கஷ்டப்பட்ட என் குழந்தை, இதற்கு பிறகு வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். கடந்த ஆண்டுகளில் மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இருந்தாய். நீ குடும்ப பிரச்சனைகளில் இருந்தாய். ஆனால் இன்று அந்த சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி குடும்பத்தோடு உன் நாட்கள் சந்தோஷமாக கழியப் போகின்றது. உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் உன் பேச்சை கேட்டு கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நன்றாக இருக்கப் போகின்றார்கள். தவறு செய்த பிள்ளைகள் தன் தவறை உணர்ந்து நல்வழியில் இனி நடக்கப் போகின்றார்கள். அதற்கான சூழ்நிலை உன்னால் நடக்கப் போகின்றது. உன்னுடைய வருங்கால சந்ததி உன்னுடைய பெயரை நிலைத்திருக்கும்படி இனி செய்ய போகின்றது. அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே, எத்தனை வயதானாலும் உன்னை நன்றாக கவனித்து கொள்ள உன் தாயானவள் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளேன். உன்னை எந்தவித சிரமமும் இன்றி கண்டிப்பாக அவர்கள் பார்த்து கொள்வார்கள். யாருக்கும் கிடைக்காத 16 செல்வங்களும் உனக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். நீ வாங்கிய கடன் எல்லாம் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்க போகின்றாய். அதற்கான சூழ்நிலையும் இனி உனக்கு வரப்போகின்றது. நீ கடனாக மற்றவர்களுக்கு கொடுத்த செல்வங்கள் நகையாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் மீண்டும் உன்னிடமே அது திரும்ப கிடைக்கப் போகின்றது. உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கிவிட்டது. உன் தொழில் முறையில் இருந்த போட்டிகள், பொறாமைகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக இனி அமையப் போகின்றது. தொழிலில் உன்னிடம் சவால் விட்டவர்கள் எல்லாம் உன்னிடம் தோற்று ஓடப் போகின்றார்கள்.
என் அன்பு பிள்ளையே, உன்னை அவமரியாதை செய்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு நீ உயரப் போகின்றாய். உன்னிடம் உள்ள நேர்மறையான எண்ணங்கள் உன்னை மிக உயரத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது. உன்னுடைய மனதில் என்றும் உற்சாகம் குறையாமல் எல்லோரிடமும் நீ பேசப் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ எல்லா விஷயத்திற்காகவும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உனக்கொன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்கும் பிடிக்காத போதும், உன்னை விட்டு சிலர் விலகும் போதும், ஏன் உன்னை குறை சொல்லும் பொழுதும் கூட, உனக்கு கோபம் வரும் பொழுதும் கூட, உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும், எல்லா நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன் மனதிற்குள் வலிமையை நீ உணர வேண்டும். நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். உன்னை நம்பி வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவும், உன்னை விட்டு விலகுபவர்களை சந்தோஷமாக வழியனுப்பவும் நீ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது. வாழ்க்கையின் முற்பகுதியில் எவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்தாயோ அவையெல்லாம் அனுபவமாக மாறி உன்னை வழிநடத்தப் போகின்றது. கசப்பாக இருந்த உன் வாழ்க்கை அனுபவங்கள் இனி இனிப்பாக மாறப்போகின்றது. உன் தாயானவள் உன்னை வழிநடத்துகிறேன், நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நல்ல ஒரு முடிவை நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இது நீ எடுக்கும் முடிவுகள் அல்ல, உன் தாயானவள் நான் எடுக்கும் முடிவுகள் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எதுவுமே நிரந்தரமில்லை என்பதையும், எல்லாம் சில காலம்தான் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் கொடுப்பதை சரியான காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும். தவறான காரியங்களுக்கு இதை நீ பயன்படுத்தினால் உனக்கான முடிவுகள் நல்லபடியாக நடந்து முடியாது. உனக்கு பிரச்சனைகள் மீண்டும் தொடர்ந்து கொண்டேதான் வரும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மௌனமாக சிரிக்கவும் தன்னம்பிக்கையாக பேசவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். புன்னகை பல விஷயங்களுக்கு முடிவினை கொடுக்கும். மௌனமோ பல பிரச்சனைகள் வராமல் உன்னை காக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தேவையான இடங்களில் புன்னகையையும் மௌனத்தையும் நீ கடைபிடிக்க வேண்டும். உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் மதிப்பு மிக்கதாக மாறப்போகின்றது. இத்தனை காலமும் உன் கூடவே இருந்து உனக்கு துரோகங்களை செய்த நபர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவதில்லை. அவர்களுக்கான தண்டனை உன் கைகளாலேயே கிடைக்கப் போகின்றது. இதனை முழுமையாக நம்பி நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகின்றது. நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்டிருக்கின்றாய். இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. என் அன்பு பிள்ளையே, நீ புண்ணியம் செய்திருக்கின்றாய். குடும்பத்தோடு அனைவரும் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழப்போகின்றீர்கள் என்பதை மறந்து விடாதே. எல்லோருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்திலும் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரமாக அமைந்திருக்கின்றது. நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் உனக்கு வெற்றியை வசமாக்கி உன் தாயானவளின் மூலம் கொடுக்க போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். உனக்கு என்றும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து கேள். ஏன் என்றால், நாளை உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார். நிச்சயமாக அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இவரையும் இவரின் பெயரையும் துல்லியமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நான் சொன்ன உடனேயே என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய்.
இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கப் போகிறது என்று, இவரால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். வராகி உடன் இருந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வழி காண்பித்து கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார் என்பதை முன்கூட்டியே உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால், இவரின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதானே அர்த்தம். இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதுதானே அர்த்தம். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இது. வராகி எதற்காக வருகிறாள், இந்த வராகி எதற்காக உன் வாழ்க்கையில் நிற்கிறாள் என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற சில மனிதர்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை தெரிந்து கொள்வது மட்டும் அல்ல உன் வேலை. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வராகி கொடுக்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்வதும் தானே உன் வேலை. உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே போகலாம். ஆனால் இந்த வராகியின் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபொழுதும் குறைந்து விடாதே. இந்த வராகிக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒருபொழுதும் குறைவது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லித் தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக கேட்க வேண்டும். நமக்கு ஒரு நல்லது நடக்க நம் தெய்வம் நம்மை தினம் தினம் தேடி வருகிறது என்றால் அந்த தெய்வத்தை உதாசீனம் செய்வது நியாயமாகுமா? என் குழந்தையே, ஒருபொழுதும் இந்த தவறை நீ செய்து விடாதே. உனக்கான நேரம் இது. இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள். நான் வரும் பொழுது நீ வேண்டியது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றுதான் வராகி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். சில சமயங்கள் சில தருணங்களை உனக்கு கடினமாக கொடுத்து விட்டது. அந்த பிரச்சனைகளினாலோ என்னவோ வாழ்க்கையை முழுமையாக என் பிள்ளை நீ வெறுக்க தொடங்கி விட்டாய். இந்த வாழ்க்கையில் முழுமையாகவே உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காமல் நீ ஒதுங்கி இருந்து விட்டாய். இது எல்லாமும் முடியக்கூடிய நேரம். இனிமேல் இந்த பிரச்சனைகளையும் இந்த சோதனைகளையும் தாண்டி உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தயாராகி விட வேண்டும். இந்த வராகி உன்னை சுற்றிலும் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கி கொடுக்க வரும் பொழுது அதை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் முன்னின்று உனக்கு இந்த வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது என்றால் இதைவிட மிக பெரிய மகிழ்ச்சி வேறென்ன இருக்க போகிறது? என் பிள்ளைக்கு இதைவிட மிக பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்கும்? வராகி உடனிருந்து ஒன்றை அழுத்தமாக உனக்கு சொல்கிறேன் என்றால் அந்த அழுத்தம்தான் உன் வாழ்க்கை, அந்த அழுத்தம்தான் உன் எதிர்காலம், அந்த அழுத்தம்தான் உனக்கான நம்பிக்கை என்பதை நீ மறந்து விடாதே. இதுதான் இனி உன்னை எப்பொழுதும் நல்ல பாதையில் பயணிக்க வைக்க போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை நேரம் நீ தவித்த தவிப்புகளுக்கு எல்லாம் நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ கவனமாக இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு மாற்றம் உனக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த வராகியின் அருளால் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் சொல்ல சொல்ல உனக்கு மேலும் மேலும் பல
அதிர்ஷ்டங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நான் ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கை உனக்கான மேலும் பல அதிர்ஷ்டங்களை தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி ஒன்றை மட்டும் உனக்கு உறுதிப்படுத்துகிறேன். வராகியின் வார்த்தைகளில் பொய்யில்லை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். ஏற்கனவே பல கஷ்டங்களிலும் பல துன்பங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையை நான் காயப்படுத்தி விடுவேனா என்ன? உனக்கு நான் எப்பொழுதுமே ஆறுதல் வார்த்தைகளை கொண்டுதான் வருகின்றேன். நான் உனக்கான நல்ல விஷயங்களை தான் கொண்டு வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்லதை நடத்த நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சொல்லித் தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்களை உன் வாழ்க்கை உனக்கு நடத்தி விட்டதே என்று நினைத்து வருந்தாதே. வராகி எப்பொழுதும் என்ன நடக்கிறதோ அந்த உண்மையை மட்டும்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்காதே. அந்த உண்மையை நான் உனக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு எல்லாவற்றிற்குமான பலனை கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிற்குமான தீர்வை கொடுக்கும். சுற்றி வரும் விஷயங்களில் இருந்து உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. வராகி உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் பொருட்டு உன்னை தேடி வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உனக்கு நன்மைகளை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதே. நல்லதொரு திருப்பத்தை அது உனக்கு கொடுக்கும் என்பதை மறக்காதே. என் குழந்தையே, இந்த வராகிக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் இருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமான பல புரிதலை கொடுக்கும் அல்லவா? தெளிவில்லாமல் பல விஷயங்களை எண்ணி என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் போதும். ஏறக்குறைய நீ தொலைத்தது எல்லாமும் மீண்டும் பெற முடியாத விஷயங்கள் தான். அதனால் இதற்காக என் பிள்ளை இனி போராடாதே. வராகி இத்தனை தெளிவாக சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் இதற்காக இனிமேல் ஒருபோதும் கலங்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உனக்கு நன்மைகளை தந்துவிட வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருந்து உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்திலும் உன்னை வாழ சொல்கிறேன் என்பதை மறக்காதே. என் பிள்ளையே, நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்டதில்லை. இந்த வாழ்க்கையில் எதையும் விரும்பி உன்னிடம் நான் நின்றதில்லை. நான் உன்னிடம் கேட்பது எல்லாம் நீ என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான். இந்த வராகி நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் வராகி உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. வராகி உனக்கு இத்தனை காலமும் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? இனிமேலும் இது எல்லாமும் உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நல்லதொரு நிலையை உனக்கு கொடுத்து நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த நொடி முதல் உனக்கு நான் எல்லாவற்றிலும் மிக பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதை நீ மறக்காதே. மேலும் உனக்கான வெற்றியை கொண்டு உன்னை நான் மகிழ வைப்பேன் என்பதை மறக்காதே. என் குழந்தையே, நீ என்னவெல்லாம் யோசித்து